சரிகமப நிகழ்ச்சியில இனியா 5வது ஃபைனலிஸ்ட்டா வருவாங்களா? அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் அவங்க வரதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில டாப் 5க்கான போட்டிகள் போய்க்கிட்டு இருக்கு. இதுல 4 போட்டியாளர்கள் தேர்வாகிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யாரு? அப்படிங்கிற கேள்வி தான் இப்ப எல்லோருக்குமே இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த வாரம் அதற்கான பலப்பரீட்சை நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இனியா அவர்கள் இத்தனை வாரமா ஜட்ஜஸ் சொன்ன அத்தனை விஷயங்களையும் கேட்டு ஒவ்வொரு வாரமும் மெருகேத்தி வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வாரம் அத ஓவராலா போட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேக்கு என்ன பாட்டு குடுக்கணுமோ, அந்த மாதிரியான ஒரு பாடல இனியா அவர்கள் குடுத்துருக்காங்களாமா. இனியா அவர்களோட பாடல கேட்டு ஜட்ஜஸ் எல்லாமே மிரண்டு போயிருக்காங்க. எல்லாருமே எந்திரிச்சு நின்னு கை தட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இனியாக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுமே குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து பாடி முடிச்சதுக்கப்புறம் 4 பேர வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து பவித்ரா, இன்னொன்னு ஷிவானி. அது மட்டும் இல்லாம இனியா, ஹரிஷ் இவங்க 4 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க 4 பேத்துல ஒரு ஆளுக்கு தான் அந்த ஒரு டாப் 5க்கான இடம் கிடைக்கப் போகுது அப்படின்னு நிக்க வச்சிருந்திருக்காங்க. அண்ட் ஸோ இனியா அவர்கள் இந்த 4 பேத்துல ஒரு ஆளா வந்திருக்காங்க. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் எந்திரிச்சு நின்றுருக்காங்க. சரிகமப நிகழ்ச்சிய பொறுத்தமட்டிலும் இதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணியிருந்தாலுமே அது கணக்குல கிடையாது. அன்னைக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. இது சபேஷன் விஷயத்திலேயே நம்ம பார்த்திருந்தோம். அப்படி இருக்கப்ப இந்த வாரம் இனியா ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பா அவங்களுக்கு டிக்கெட் டூ ஃபினாலேல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ டாப் 4ல ஒரு ஆளா அவங்க நின்றுருக்காங்க. டாப் 5ல ஒரு ஆளா வரதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேல ஜெயிச்சு இனியா அவர்கள் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்த பெறுவாங்களா? அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியா இந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்ணுவாங்களா? இல்ல பவித்ரா வின் பண்ணுவாங்களா? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்தியாவிலேயே அறிமுக படத்துல அதிக சம்பளம் வாங்கின நடிகர் அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்றிருக்காரு. அண்ட் இந்த விஷயம் சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவோட முக்கியமான டைரக்டர்கள்ல ஒருத்தரா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மாறியிருக்காரு. அண்ட் அவரு சமீபத்துல அருண் மாதேஷ் அண்ணா அவர்களுடைய இயக்கத்துல ஹீரோவா படம் பண்ண போறாரு. அந்த ஒரு படத்துல வாமிகா காபி அவர்கள் ஹீரோயினா பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் சம்பளமா பேசப்பட்டிருக்காமா. இந்த ஒரு சம்பளம் அப்படிங்கிறது எந்த ஒரு அறிமுக நடிகருக்குமே கொடுக்கப்படாத சம்பளம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆக்டிங் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் இல்லாம, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அது மட்டும் இல்லாம கதையிலயுமே அவரோட இன்வால்வ்மென்ட் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காராமா. அந்த ஒரு காரணத்தினால தான் சன் பிக்சர்ஸ் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு தொகைய குடுத்திருக்காங்க. சிம்பு, தனுஷ், விக்ரம் போன்ற டயர் 2 ஆக்டர்ஸ் வாங்கக்கூடிய ஒரு சேலரிய தன்னோட அறிமுக படத்திலேயே லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வாங்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.